ஜொகூர் BSI KSAB குடிநுழைவு முகப்புகளில் கடப்பிதழுக்கு பதிலாக QR குறியீடு பயன்பாடு ஜூன் 1ஆம் தேதி நடப்புக்கு வருகிறது. தனிமையில் இருப்பவர்களிடம் ஆன்லைன் சூதாட்டம் வாயிலாக பணம் பறிக்கும் கும்பல் பிடிபட்டது. பெண் ஒருவர் உட்பட 12 பேர் கைது. ஆண்டுதோறும் 300 மில்லியன் சிறார்கள் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாகின்றனர். பினாங்கில் 6 துப்பாக்கிகளுடன் 4.6 மில்லியன் ரிங்கேட் போதைப் பொருள் பறிமுதல். ஆடவன் கைது. வணக்கம். ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஜொகூரில் உள்ள குடிநுழைவு முகப்புகளில் மலேசியர்கள் கடப்பிதழுக்கு பதிலாக QR குறியீடுகளை பயன்படுத்தலாம். குறிப்பாக சுல்தான் இஸ்கண்டார் கட்டடம் மற்றும் சுல்தான் அபுபக்கர் கட்டடம் ஆகியவற்றில் இருக்கும் CIQ சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தும் முகப்புகளில் அந்த QR குறியீடு பயன்பாடு அமலுக்கு வருகிறது. எனினும் தொடக்க கட்டமாக சுல்தான் இஸ்கண்டார் கட்டடம் வாயிலாக பயணிக்கும் பேருந்து பயணிகளுக்கும் சுல்தான் அபுபக்கர் கட்டடம் வாயிலாக பயணத்தை மேற்கொள்ளும் மோட்டார் சைக்கிளோட்டிகளுக்கும் அந்த சலுகை வழங்கப்படும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். 3 மாதம் சோதனைக்கு பின்னர் பிரச்சனை எதுவும் அடையாளம் காணப்படாமல் இருந்தால் அடுத்த கட்டமாக அந்த சலுகை இதர வாகனமூட்டிகளுக்கு விரிவுபடுத்தப்படும். இறுதியாகத்தான் அது அந்நிய வாகனமூட்டிகளுக்கு திறக்கப்படும் என துணை பிரதமர் தெளிவுபடுத்தினார். ஜொகூர் நுழைவாயில்களில் ஏற்படும் நெரிசல் மீதான சிறப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். போலி சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்தி தனிமையில் இருப்பவர்களை ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட தூண்டி அவர்களிடமிருந்து பணம் வாங்கி வந்த கும்பல் ஒன்றின் நடவடிக்கைகளை போலீசார் முறியடித்துள்ளனர். இம்மாதம் 16ஆம் தேதி தலைநகரில் உள்ள வீடொன்றில் புக்கிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அக்கும்பலைச் சேர்ந்த 18 வயதுக்கும் 43 வயதுக்கும் இடைப்பட்ட பெண் ஒருவர் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஏப்ரல் தொடங்கி செயல்பட்டு வருவதாக நம்பப்படும் அக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகங்கள் வாயிலாக தனிமையில் வாடுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஆன்லைன் சூதாட்டத்தில் பங்கேற்குமாறு தூண்டியதும் தெரிய வந்துள்ளது. அவ்வாறு சிக்கும் நபருக்கு இணைப்பு ஒன்று அனுப்பி வைக்கப்படும். அந்த இணைப்பு வாயிலாக சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தங்கள் முழு பணத்தையும் இழக்க நேரிடும். அதற்காக கைது செய்யப்பட்டவர்களுக்கு 4 விழுக்காடு கமிஷனோடு மாதந்தோறும் 2500 ரிங்கிட் வரையில் சம்பளம் வழங்கப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஆண்டுதோறும் 300 மில்லியனுக்கும் மேற்பட்ட சிறார்கள் இணையம் வாயிலாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகின்றனர் என எடின்பர்க் பல்கலைக்கழகத்தின் ஆய்வை மேற்கோள் காட்டி அனைத்துலக ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அவர்களில் உலகில் 12.6 விழுக்காட்டு சிறார்கள் அவர்களது அனுமதியின்றி பேசாமலேயே ஆபாச மற்றும் பாலியல் காணொளிகளின் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த ஆண்டு மட்டும் 302 மில்லியன் சிறார்கள் இத்தகைய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகம் முழுவதிலும் உள்ள 300 மில்லியன் சிறார்களில் 12.5 விழுக்காட்டினர் இணையம் வாயிலான தொடர்பினால் அல்லது அவர்களது அனுமதியின்றி பெரியோர்களாலும் மற்றும் இதர 11 வயதினராலும் பாலியல் நடவடிக்கைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பணத்திற்காக மிரட்டப்பட்ட சம்பவங்களும் நடந்துள்ளன. உலகளாவிய நிலையில் இத்தகைய சம்பவங்கள் நடந்த போதிலும் முதல் இடத்தில் உள்ள நாடாக அமெரிக்கா கருதப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் 9 ஆண்களில் ஒருவர், அதாவது 14 மில்லியன் பேரில் பெரும்பாலோர் சிறார்களுக்கு எதிராக சமூக வலைத்தளங்கள் மூலமாக இக்குற்றங்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது.
பினாங்கில் சுங்கை அராவில் ஆடவன் ஒருவனை கைது செய்த போலீசார் 4.6 மில்லியன் ரிங்கிட் போதைப்பொருள் மற்றும் 100 தோட்டாக்களுடன் 6 துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர். 34 வயதுடைய அந்த சந்தேக நபர் வெள்ளிக்கிழமையன்று அவனது வீட்டில் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் விசாரணை துறையின் இயக்குனர் டத்து காவ்காக்சின் தெரிவித்தார். மறுநாள் அன்று பத்து உபானில் உள்ள அடுக்ககத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வீடும் அடுக்ககமும் போதைப்பொருள் பதனீடு மற்றும் கிடங்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக அவர் கூறினார். மொத்தம் 118.02 கிலோ ஹெரோயின், ஷேபு மற்றும் கேஃபீன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த சந்தேக நபரின் வீட்டிலிருந்த அலமாரியிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கியும் தோட்டாக்களும் இதர குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவ்காக்சின் கூறினார். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.